உங்களுக்கு ஃபிளிப் ஃபோன் பிடிக்கும்னா வந்து Oppoல வந்து Find N2 Flip அப்படிங்கிற ஒரு ஃபிளிப் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ஃபோன்ல வந்து ஒரு ஃபோல்டபிள் டிஸ்ப்ளே உள்ள கொடுக்குறாங்க. அது போக வெளியும் வந்து டிஸ்ப்ளே இருக்கு. சோ உள்ளேயும் டிஸ்ப்ளே, வெளியும் டிஸ்ப்ளே. அது மாதிரியாக ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபோன்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல வந்து வெளியே இருக்கிற ஸ்கிரீன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது ஃபோன் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது வெளியே வந்து ஒரு கலர் டிஸ்ப்ளே ஒன்னு கொடுக்குறாங்க. அதாவது 3.26 இன்ச்க்கான AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இதுல வந்து 30 மற்றும் 60 ஹெர்ட்ஸ்க்கான வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 900 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் போகுது. கார்னிங் குலோகஸ் 5 ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்ப்ளே வந்து வெளியே கொடுக்குறாங்க. மேலும் வெளியே இருக்கிற டிஸ்ப்ளே மூலமாக டைம் பார்க்கலாம். இது போக கேமரா வியூ ஃபைண்டரா யூஸ் பண்ணலாம். இது போக மெசேஜஸ், வாட்ஸ்அப், செட்டிங்ஸ், வாய்ஸ் நோட்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் செய்யலாம். கால் கூட அட்டெண்ட் பண்ணலாம் ஃபோன் க்ளோஸ் ஆயிருக்கும் போதே. மேலும் பல விதமான கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த வெளியே இருக்கிற டிஸ்ப்ளே மூலமா ஃபோன் க்ளோஸ் பண்ணிருக்கும் போதே பண்ணலாம் சொல்றாங்க. இது போக வெளியே இருக்கிற டிஸ்ப்ளேக்கு வந்து ஜிஃப் அனிமேஷன்ஸ் வந்து செட் பண்ணி வைக்கலாம். இது போக விர்ச்சுவல் பெட்ஸ் மாதிரி பல விதமான விஷயம் கொடுத்திருக்காங்க. மேலும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே, பேட்டரி ஸ்டேட்டஸ், நோட்டிஃபிகேஷன் மாதிரி பல விதமான விஷயங்களும் வெளியே இருக்கிற டிஸ்ப்ளே மூலமா பண்ணலாம் சொல்றாங்க. அதே மாதிரியே வெளியே ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியா போனோட உள்ள இருக்க டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். போன் ஓபன் ஆயிருக்கும் போது வந்து நமக்கு ஒரு 6.8 இன்ச்க்கான Full HD Plus E6 AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 1ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வந்து மாறக்கூடிய வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. சோ தேவைக்கு ஏற்ற ரிஃப்ரெஷ் ரேட் மாறிடும். மேலும் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் இருக்கு. 403 ppi டென்சிட்டி கொடுக்குறாங்க. 1600 நிட்ஸ் வரை இதோட பிரைட்னஸ் போகுது. UTG ஓட கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இந்த டிஸ்ப்ளேக்கு தராங்க. மேலும் இதுல முக்கியமான விஷயம் வந்து போனை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணும்போது போன் உடைஞ்சிரும் சொல்லி பயப்பட வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்குன்னே வந்து புதுசாக வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன் ஹிஞ்ச் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஹிஞ்ச் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும் சொல்றாங்க. அதாவது 4 லட்சத்துக்கும் அதிகமானதோட ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி ஓபன் பண்ணாலும் எந்த விதமான பிரச்சனையும் வராது சொல்லிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த போனோட ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல MediaTekோட Dimensity 9000 Plus அப்படிங்கிற ஒரு 3.2 GHz ப்ராசஸர் கொடுக்குறாங்க. மாடியோட 710 MC10 GPU கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் செட்டாக வருது. சோ பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் கேமிங்க்கு வந்து சூப்பராவே இருக்கும். மத்தபடி இந்த போன்ல வந்து 8GB LPDDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த 256GB UFS 3.1 ஸ்டோரேஜாக வருது. போன் வந்து Android 13 OS ColorOS 13 இன்டர்ஃபேஸ் ஆகுது. கேமராஸ் பத்தி பார்க்கலாம். போனோட பேக் சைடு நமக்கு வந்து 2 கேமரா இருக்கு. முதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX890 அப்படிங்கிற சென்சார் f1.8 ஆபர்ச்சர்ல வருது. இரண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. 112 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்கலாம். மேலும் ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி அப்படி பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX709 சென்சார் f2.4 ஆபர்ச்சர்ல வருது. சைடு மவுண்ட் ஃபிங்கர் ஸ்கேனர் தராங்க. மேலும் 5G க்கான SA/NSA சப்போர்ட் இருக்கு இந்த போன்ல. சோ 5G க்கான கனெக்டிவிட்டில சப்போர்ட் ஆகும். இது போய் NFC-யும் இருக்கு. மத்தபடியாக இந்த போன்ல 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அப்படி USB Type-C ஆடியோ தான் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. போனோட weight 191 கிராம் வருது. இந்த போனுக்கு ஒரு 4300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. கலர்ஸ் பொறுத்தவரை இந்த போன் வந்து ஆஸ்ட்ரல் பிளாக், மூன்லைட் பர்பிள் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ். இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 90000 ரூபாய் கிட்ட இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ இந்தியா லான்ச் ஆகும்போது தான் எக்ஸாக்ட்டான பிரைஸ் தெரியும். சோ பிரைசிங் தெரிஞ்சவொடனே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன். சோ நீங்க இந்த Oppoவோட Find N2 Flip பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழ கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் இதுக்காக மற்ற வீடியோஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.